வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் உருண்டை குழம்பு பண்ணியிருக்கேன். சில பேர் உருண்டையை ஆவி கட்டி, அதாவது இட்லி பானையில் ஆவி கட்டி போடுவாங்க, அப்புறமா பொரிச்சு போடுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, குழம்புலேயே நம்ம டைரெக்டாகவே இதை சேர்த்துடலாம். அது எப்படின்னு பாருங்கள். ஆனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நான் ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு கப் இந்த துவரம்பருப்பு இந்த ஒரு கப்பு துவரம்பருப்பு ரேஷன் பருப்பு தான் நான் எடுத்திருக்கேன். 2 கப் கடலைப்பருப்பு, அதாவது 1:2 அந்த ரேஷியோவில் தான் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். வேணுன்றவங்க, எனக்கு கம்மியாக வேணுன்றவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவுகளை எடுத்துக்கோங்க. ஆனால் 1 மடங்கு பருப்புனா 2 மடங்கு கடலைப்பருப்பு சேர்க்கணும். இப்போ ஒரு சின்ன எலுமிச்சங்காய அளவுக்கு புளி எடுத்துட்டேன். அதை நனைகிற அளவுக்கு தண்ணி விட்டு 3/4 மணி நேரம் அந்த பருப்பையும் இந்த புளியையும் நான் ஊற விட்டுடுறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷன் தொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். இந்த பருப்பு 3/4 மணி நேரம் ஊறிடுது. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு ரொம்ப குறப்பாக அரைக்கக்கூடாது, அதே சமயத்தில் நல்லா மசியாகவும் அரைக்கக்கூடாது. நல்லா மையாக அரைச்சிட்டிங்கன்னா அந்த உருண்டை நல்லா ஹார்டாக இருக்கும். அதனால் குறப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு சட்டி, குழம்பு சட்டி அடுப்பு மேலே வச்சுருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் விட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். கடுகு, வெந்தயம். கடுகு பொரிஞ்சிடுது. வெந்தயம் செவந்த உடனே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், கருவேப்பிலையை நான் சேர்த்து இது வதக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும், அப்போ தான் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயமும் அப்புறம் நல்லெண்ணெயை விட்டால் தான் சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் வதக்கிறேன். இதுக்கு மசாலாஸ் அது இது கரம் மசாலா அதெல்லாம் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான சூப்பராக இருக்கும். பெருங்காயம் இதை சேர்த்துடுறேன், ஏன்னா பருப்பு போட்டு செய்ய போகிறோம். அதனால் பெருங்காயம் இதில் சேர்த்தா இந்த வாசனை செம்மையாக இருக்கும். மஞ்சப்பொடி, அப்புறம் உப்பு. நான் ஏற்கனவே உப்பு நான் அரைக்கும்போது, பருப்பில் அரைக்கும்போது உப்பு சேர்த்துட்டேன். அதனால் இதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் லைட்டாக இந்த கண்ணாடி பதம் வந்துடுது. இந்த டைமில் குழம்பு மிளகாய் தூள் தான் நான் போட்டிருக்கேன். அவங்கவுங்க மசாலா, வீட்டில் மசாலா தூள் இருக்கும் இல்லையா, குழம்பு மிளகாய் தூள், அதை போட்டு அதுதான் நான் போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் நான் போட்டேன். அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் புளியை கரைச்சி அதை இந்த இந்த கண்டெய்னரில் ஊற்றிட்டேன். வேணுன்றவங்க தண்ணி இன்னும் ஒரு 2 டம்ளர் கூட எக்ஸ்ட்ரா விடலாம். கொஞ்சம் காரம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிட்டேன். எனக்கு குழம்பு திக்காக வேணும், கொஞ்சம் கம்மியாக வேணுன்றதுனால நான் கம்மியாக தண்ணி விட்டுட்டேன். பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை நசுக்கி நான் சேர்த்துட்டேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து எல்லாமே சேர்ந்து வரா மாதிரி கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். சோம்பு அதெல்லாம் போடவே போடாதீங்க, இதுவே போதும். குழம்பு கொதிச்சிடுது. அடுப்பை ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். இப்போது உருண்டை பிடிச்சி நான் அதில் போட்டுடுறேன். நீங்கள் உருண்டை சின்னதாக வேணுன்றவங்க சின்னதாக போட்டுக்கலாம். எனக்கு பெருசாக வேணும், அதனால தான் பெருசாக நான் போட்டுக்கிறேன். இந்த உருண்டைகளை அவங்கவுங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, தேவையான சைஸுக்கு. இந்த உருண்டை அப்படியே டைரெக்டாக போடலாம். இது உடையாது, அது கரைஞ்சும் போகாது. குழம்பு நல்லா தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இந்த உருண்டை வேக அந்த குழம்பு நல்லா கெட்டிப்படும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் எல்லா உருண்டைகளையும் நான் அதில் போட்ட உடனே கரண்டியை விட்டு கலந்தெல்லாம் விட்டுடாதீங்க. அதை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் பொறுத்து திருப்பி விடுங்க. இதை பாருங்கள், எங்கன்னா கரையதா பாருங்கள். இந்த கரண்டியில் வாட்டம் வரல, நான் ஸ்பூன் எடுத்து நான் இதை திருப்பி விட்டுக்கிறேன். இந்த பாருங்கள், கரையவே இல்லை, அவ்வளோ நல்லா சூப்பராக வருது. குழம்பு வேணுன்றவங்க, அதிகமாக வேணுன்றவங்க தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதாவது உருண்டை போடுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது, உருண்டை போட்டு அப்புறம் தண்ணியெலாம் விட்டுக்காதீங்க. இந்த பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அந்த குழம்பும் திக்காக வந்துடுது, உருண்டையும் பர்ஃபெக்டாக வெந்துடுது. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுது. இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த பர்ஃபெக்டான உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுது. இந்த உருண்டையை வச்சு இந்த குழம்பு வச்சு சாப்பிடலாம். 1 ஸ்பூன் குழம்பு இருந்தாலே நிறைய சாதம் சாப்பிட்டுடலாம். தேங்க்யூ.